இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. பாரதி அந்த மாலையை எடுத்துக்கிட்டு வா. இந்த வரேன் சார். என்னடா எதுக்குப்பா இதெல்லாம்? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா நம்ம கடையோட நிலைமை. கடை இழந்து போய் கிடந்ததுயா. கடையில வேலை செய்யற அத்தனை பேரும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, திரும்பவும் இந்த கடை உங்களுக்கே வரணும்னு வேண்டிட்டே இருந்தோம் ஐயா. நாங்க நினைச்சது மாதிரியே நடந்துருச்சுயா. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியே. ஐயா இத்தனை நாள் ஏதோ நெருப்பு மேல வேலை செஞ்ச மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன் ஐயா. அந்த விஜய் பண்ண கொடுமையெல்லாம் சொல்லி மாலாத ஐயா. நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் டார்ச்சர் பண்ணாங்க ஐயா. எப்போ வேலையை விட்டு தூக்குவான்னு கூட தெரியாது. ஏதோ ஒரு அவசரம்னு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட அப்படியே வீட்டுக்கு போயிரு, திரும்ப வர வேணான்னு திட்டுவாங்க ஐயா. இப்ப நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா இது எங்க கடன்ற எண்ணமே எங்களுக்கு வந்தது. ஆமாங்க ஐயா. நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருந்தேன், உங்க எல்லாரையும் பார்க்காம உங்க யாருக்கிட்டையும் பேசாம ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு மூர்த்தி, கெட்டது என்னதான் ஆட்டம் போட்டாலும் கடைசியில நல்லதுதான் ஜெயிக்கும். எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. இனிமே நாம பழையபடி கடையை நடத்துவோம். சரிங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ இந்த கடையை மொத்தமா கெடுத்து வச்சிருக்கா. அதை எல்லாத்தையும் நாம சரி பண்ணணும். ஐயா நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்கல்ல ஐயா. இனி பாருங்க ஐயா கடையோட வியாபாரத்தை. கடையோட லட்சுமி கடாசமே நீங்க தான் ஐயா. உங்களை பார்த்தா தான் ஐயா வேடிக்கை பார்க்க வர்றவங்க கூட ஒரு பொருள் வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஐயா அவ தருத்திரம் ஐயா. துணி எடுக்கணும்னு வந்தவங்க கூட உள்ள வந்து அவளை பார்த்துட்டு ஐயோ ஏண்டா இந்த கடைக்கு வந்தோம்னு திரும்பி போயிடுவாங்க. அவ இருந்த வரைக்கும் இந்த கடையோட மதிப்பே போச்சுங்க ஐயா. இப்பதாங்க ஐயா இந்த கடைக்கே விமோச்சனம் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து கடால உட்காருங்க ஐயா. வாங்கப்பா, வாடா வாங்க. சரி வாங்கப்பா, நம்மளாம் போய் வேலையை பார்ப்போம். சரிங்க, போய் வேலையை பாருங்க. எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. ஏன் இருந்தா அத்தை ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு கொடுத்துச்சா? ஆமா மாமா, நீங்க நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டீங்கல்ல, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. அத்தனா அத்தைதான், பாசம்னா அப்படி இருக்கணும். சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுது. சீக்கிரம் போடு. இந்தாங்க மாமா. சீக்கிரம் இந்தா ஃபர்ஸ்ட் மாமாக்கு போடு. நீ வச்சுக்க நீங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. ஏடி கண்மணி சாப்பிட்டாளா? போதுமா? சாப்பிட்டாங்க அக்கா. வீரா குழம்பு ஊத்து. நல்ல குழம்பு கலக்கி ஊத்து. போதும் போதும் போதும். நீ ஏதாவது கிச்சன் பக்கம் போனியா? இல்ல மாமா, வள்ளி அம்மா தான் சமைச்சாங்க. அப்போ ஓகே, நம்பி சாப்பிடலாம். பாருக்கா. நல்லா இருக்கேம்மா. தேங்க்ஸ் மாமா. பா, அத்தை சமைச்சது நல்லாதான் இருக்கும். ஏய் ஏன்டா அப்படி சொல்ற? அவ்வளவு நல்லதா சமைப்பா. ஸ்டவ்வே பத்த வைக்காம நல்லா சமைப்பா. அக்கா பாருக்கா. மரண்ணே போதும். டேய் வாங்கடா, சாப்பிடலாம் வாங்க. பரவாயில்லண்ணா. ஏன்டா அப்படி பாக்குறீங்க? இன்னும் சாப்பிடலையா? என்னண்ணே இவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு, நீங்க எங்களை சாப்பிட கூப்பிடுறீங்க? காலைல இருந்து கடை பக்கமே வரல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? பார்ட்டி ட்ரீட்னு எதுவுமே தரமாட்டீங்களா? அப்பா இது இருக்கு. நாங்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோண்ணே. ட்ரீட் தானே, வச்சிடலாம். பார்ட்டி பண்ணிடுவோம். ஏய் சூப்பர். சரி வாங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு வாங்கண்ணா, நாங்க வெளில வெயிட் பண்றோம்.
சரி போங்க வரேன். வாடா போலாம். ம் எதுக்குடா அதெல்லாம்? என்னடா போட்டுக்கங்கண்ணே. அண்ணே அடிங்கண்ணே சத்தமா அடிங்க அடிங்க நல்லா. எல்லாம் வாங்க பாடலாம். டேய் நான் டேய் வாங்க, போதும்டா வாங்க, உள்ள போதும்டா வாங்க, போதும் வாங்க. போதும் டைம் வெளி வெளி ஆயிடுச்சு. வெளி விடுங்க. வாங்க உள்ள வாங்க. இந்தா, உள்ள போங்க. மிதிங்க நல்ல பொண்ணு. அடிங்க. என்ன இப்படி பண்றாங்க? என்னங்க ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு போட்டோவை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீ வேற சும்மா இருக்கா? அந்த பொண்ணு அந்த கடைக்குள்ள இருந்துகிட்டு என்ன நாட்டம் போட்டுச்சு தெரியுமா? ராமச்சந்திர ஐயாவோட கடையை பறிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்துச்சு. அவங்களுக்கு மனசுல எவ்வளவு கோவம் இருக்கும். அதான் இப்படி பண்றாங்க. அவங்க பண்றதுல தப்பே இல்லக்கா. என்னங்கடா இதெல்லாம்? டேய் இப்ப பாட்ட போடுங்கடா. டேய் டேய் அண்ணே உங்க கையால ஸ்வீட் கொடுங்கண்ணே எல்லாருக்கும். என்ன மேடம் அக்கா? கடைக்கு மட்டும் இன்னைக்கு தனி தீபாவளியா என்ன? ஆமாக்கா, ஒரு அரக்கிய கடையை விட்டு வெளியே தூக்கி போட்டிருக்கோம்ல, எங்களுக்கு இன்னைக்கு தான் தீபாவளி.